கைஸ் இன்னைக்கு நீங்கள் ப்ரோமோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மணி அண்ட் ரவீனாவோட பிரச்சனை பெருசாக வந்து வெடிக்க போகுது. அவங்க அம்மா வேறு என்ட்ரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோ, மணியோட மனநிலை எந்த மாதிரி மாறும், இவங்களோட காதல் வந்து கை கூடுமா, அவங்க அம்மா வந்து கை கொடுப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து எனக்குள்ளே வந்து ஏற்பட்டது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனை தொடர்ந்து ரவீனாவோட அம்மா வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ரவீனா அவர்கள் கட்டி பிடிச்சி ஆற தழுவி ஒரே சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா மணிச்சந்திரா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பக்கம் வந்து நின்றுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட காதல் சேருமா சேராதா, அதே மாதிரி டோஸ் எல்லாம் வேறு கொடுத்துட்டு போனாங்க ப்ரீ டாஸ்கில். ஸோ அந்த மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரவீனாவோட அம்மா வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ரவீனா கிட்ட இவங்க சொன்ன அட்வைஸ் அண்ட் இவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பண்ணுற நல்லா பண்ணுற, இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணு, யாருக்கும் விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அந்த வந்த ஆண்டியும் இதே மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்திட்டாங்க. அண்ட் மணிச்சந்திராவை பார்த்த உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை, நல்லா இருக்கீங்களா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு தான் வந்து சொன்னாங்க. ரொம்ப ரூட் அண்ட் ரஃபாவெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. அதே மாதிரி தனியாக மணிச்சந்திரா கிட்டே போய் விக்ரம் அங்கே இருந்து நின்றுட்டுருக்காரு. அவங்களுக்கு போய் சாக்லேட் கொடுத்தாங்க. சாக்லேட் கொடுக்கும்போது கூட நீ இப்படிலாம் பண்ணாத, இப்படி செய்யாத என் பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. பட் அவங்க வந்து கிளியராக ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, ரொம்ப நன்றிப்பா என் பொண்ணு இவ்வளோ தூரம் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துலையே அந்த சைலன்ஸ், அந்த மௌனம், பல கேள்விகள், விமர்சனம் எல்லாமே உடஞ்சி போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். மேபி ஷோவுக்காக அவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. பட் மணிச்சந்திராவுக்கு ஒரு க்ரீன் கொடியை வந்து காட்டுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, என் பொண்ணை இத்தனை நாள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கும்போது, இத்தனை நாள் பார்த்துக்கிட்டதுக்கு நல்லது, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ரீ டாஸ்கில் வந்த ஆன்ட்டி அப்படி தான் சொன்னாங்க, பிரச்சனை நடக்கட்டுமே, பிரச்சனையை அவள் சால்வ் பண்ணுறா, அப்படி அவளால் சால்வ் பண்ண முடியலன்னா நாங்கள் இருக்கோங்க, நீங்கள் எதுக்குங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொன்னாங்க. ஸோ அதில் அந்த மாதிரி ஒரு அர்த்தமும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்குது எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது. கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரிவிக்குவோம். பட் மணிச்சந்திரா ஹாப்பியாக தான் வந்து இருந்தார். ஏன்னா அது வந்து ஒரு கட்டட் வெர்ஷன் தான். கட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு பெருசாக வந்து எதுவுமே காட்டல. ஸோ அதன் காரணமாக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மணிச்சந்திரா கிட்ட பேசியிருக்கலாம், பகிர்ந்திருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மணிச்சந்திரா வந்து அந்த வாஷ் பண்ணும்போது எல்லாமே ஆல் குட், நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடே வந்து முடிச்சு வச்சாப்புல. ஸோ அதன் காரணமாக பச்சை கொடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.